ஆக்கிட்டேன் நான். 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 30 ஒரு ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடிய ராஜ எழுத்து, 31 எழுத்து. இந்த 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 3 குறியிலே முடிச்சிட்டேன். நல்ல யோசனை பாருங்கள். இந்த இதுக்காக தான் யோசனை பார்த்தேன். 26 எழுத்து, மற்ற 26 எழுத்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதை விடவும் குறைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோன்னதுக்கப்புறம் தான் 31 எழுத்தை 21 எழுத்தாக்கிட்டேன். ஆயுத எழுத்து இல்லாமல் 30 எழுத்து. அந்த 30 எழுத்தை 21 எழுத்தில் எழுதவும் படிக்கவும் முடியும். இதை 1ஆவது வகுப்பு பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுத்தா, ஏன்னா ஆங்கிலத்தை விடவும் கம்மி பார்த்துக்குங்க, 26 எழுத்து ஆங்கிலம், ஆனால் தமிழ். இன்னொன்று நினச்சிக்கோங்க, தமிழை எப்படி படிக்கிறாங்களோ அப்படியே எழுத முடியும்.